ரிலேட்டிவ்ஸ்னால் அவங்களுக்கு யாருக்கும் சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. பட் சம்பவம் என்ன ஆச்சுன்னா 6 years I was doing dialysis பண்ணும்போதெல்லாம் I used to pray. dialysis ஸ்டார்ட் பண்ணிட்டேன் 2011 ஸ்டார்ட் பண்ணேன். 6 years நான் dialysis பண்ணேன். அதுக்கப்புறம் 2017 எனக்கு டிரான்ஸ்பிளான்ட் ஆச்சு. பை காட்ஸ் கிரேஸ் நான் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு போகும்போதும் இட் வாஸ் அ பேக்கேஜ் ஆஃப் 10 lakhs. என் கையில் 1 rupee கூட இருக்கல. I don't know how that happened. நான் கால் பண்ணாங்க, நான் போயிட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு. பிகாஸ் நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் வந்து அது மெடிக்கல் கன்சியூமபிள்ஸ் அவங்க வந்து சப்ளை பண்ணுவாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ மை பாஸ் சப்போர்ட் ஆல்சோ வாஸ் தேர். ஹி டோல்ட் எனி மூமெண்ட் கால் பண்ணிச்சுன்னா நீ போயிடுமா, நான் பார்த்துக்கிறேன், நான் கால் பண்ணிட்டு பேசிக்கிறேன். அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க ஹிஸ்ட்ரியில் இது வரைக்கும் நடந்ததில்லை, 1 rupee கூட இல்லாமல் வந்துட்டு நீ சர்ஜரி முடிச்சுட்டு போகும்போது எனி ஹோ வி ஃபில் த பில். பட் யாருமே எந்த ஹாஸ்பிட்டலையும் நம்ம காசு கட்டாமல் ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க, கிட்ட கூட வர விட மாட்டாங்க. கிட்னி வாஸ் ரெடி, எனக்கு கால் பண்ணாங்க. போனேன், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து 6 years டிரான்ஸ்பிளான்ட் ஆகிட்டு 7th year நடக்குது. தீக்ஷுக்காக நான் பார்த்தப்பெல்லாம் நினைக்கிறேன் இவங்க நான் ஏதாவது என்ன பண்ண முடியும், என்னால் ஏதாவது பண்ண முடியுமா இல்லையான்னு கூட எனக்கு இல்லை. நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். டயாலிசிஸ் பண்ணும்போது கூட நான் பார்ட் டைம் ஜாப் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒன்லி திங் வாஸ் கோயிங் இன் மை மைண்ட் இஸ் God is there with me. He is guiding me. Whatever he says I will do. எனக்கு எது எனக்கு நல்லபடியாக எது நடக்கணும்னு தோணுதோ அதுதான் சொல்லுவாரு. நான் வந்து மை மதர் டங் இஸ் தெலுங்கு. எனக்கு அவ்வளோ பியூர் தமிழ் வராது, தெரிஞ்ச அவ்வளோ பேசிட்டு இருக்கேன். ஸோ அப்போதுலேருந்து இப்போ தீக்ஷுவை வந்து நான் டயாலிசிஸ் பண்ணணும் படிச்சு வேலை பண்ணிட்டு தான் இருந்தேன். பார்ட் டைம் ஜாப் டயாலிசிஸ் முடிச்சு வேலை பண்ணுவேன். நெக்ஸ்ட் டே ஹாஃப் டே போவேன், அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஃபுல் டைம் ஜாப் பண்ணிட்டு இருக்கேன். இவன் வந்து 4th standard இருக்கும்போதும் எனக்கு அந்த மாதிரி ஆச்சு. நான் நினச்சேன் அட்லீஸ்ட் ஒரு 10th standard முடிச்சதுக்கப்புறமாவே சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிவிட்டோம், ஷி வில் செட்டில் டவுன், அட்லீஸ்ட் அந்த வரைக்காவது அந்த இருக்கிற மாதிரி செய்யணும் அப்படின்னு கடவுளை வேண்டிட்டு இருந்தது. பட் நவ் ஷி இஸ் டூயிங் MCA. இட்ஸ் ஆல் பை காட்ஸ் கிரேஸ் ஒன்லி. என்னென்னா கடவுள் வந்து நான் வந்து ஸ்டார்டிங் கடவுளை when I was starting to believe in God, I was testing God. இது நான் யாருக்குமே சொல்லல. I used to test God. நீ உண்மையான God, you are guiding me, நான் நீங்கள் இது பண்ணுவீங்களா, இந்த மாதிரி கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்ட்டு நான் I started testing God also, and God did that. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு இதை நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடாது. God is doing according to our will and wish, His will and wish He is doing. நம்மளுக்கு எது கரெக்டோ அது அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. Many ways நான் கடவுளுக்கு கொஷின் கேட்டுட்டே இருப்பேன். He used to answer me everything. Now also last year September 15th தீக்ஷு பர்த்டேக்கு நான் சர்ப்ரைஸாக ஒரு வெஹிக்கிள் வாங்கி கொடுத்தேன், 2-wheeler EMI பேசிஸில். அவள் வந்து ஒரு வாங்கினதுக்கு அப்புறம் டிரைவிங் கிளாஸுக்கு போனால் கற்றுக்கலாம். பட் ஐ நெவர் அலவுட், எங்கேயும் போகல, கிட்ட கடைங்களுக்கு மட்டும் தான் போட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து டுடே இஸ் ஹர் பர்த்டே. ஸோ ஷி டோல்ட் மீ, மம்மி நான் இங்கே கூப்பிட்டு போகிற சர்ச்சுக்கு அப்படின்ட்டு. ஓகே காட் இட்ஸ் லெஃப்ட் டு யூ, ஐ வில் கோ அப்படின்னு முன்னாடி உட்காந்தப்போ ஹெல்மெட் போட்டுக்கோங்க, ஒன்றும் பயப்படாதுங்க, நான் தைரியமாக கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு. ஷி brought me here today. இன்னைக்கு வந்து அவருக்கு ஐ வாஸ் திங்கிங், நான் என்னை வந்து எனக்கு உடம்பு முடியாத இருக்கும்போதோ ஊரில் இருந்தெல்லாம் எல்லாம் வந்து பார்க்க வந்துட்டாங்கோ. நான் வந்து 39 kg இருந்தேன். ஐ ஹேட் பிகம் வெரி லீன். கிட்னி ஃபெயிலியர்னாவே அவங்க இருக்க முடியாது, they cannot survive கூட ஒன்று இருக்கும். மெனி ஆஃப் த came and they were telling, பாவம் you will not sir, இவங்க இருக்க மாட்டாங்கோ, எல்லோரும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் எல்லோரும் வந்துட்டு இருந்தாங்க. பட் மெயின்லி பீப்புள், ஃபேமிலி, Benny brothers came and diverted me to this one and where I can do so many things. Brotherனா இப்போ கூட எனக்கு the way he speaks and the way he will tell, I really like that so much. இந்த மந்த் ஃபுல்லாக எனக்கு சிக்காக இருந்தது. ஒரு 2 வாரம் தான் வந்தேன், 2 வாரம் வரல. அடிக்கடி சிக்காயிடுவேன், பட் ஐ வில் பி ஆல் ரைட். நான் அந்த 2 நாள் சிக்காக இருக்கும்போது என்னை பார்த்தவங்க நினைக்குவாங்க, இவ்வளோவா இப்படியா இருக்கிறியா, கொஞ்சம் கூட ஏஞ்சிக்க முடியாது, அந்த இம்யூனிட்டி இருக்காது, எனக்கு உடம்புல இம்யூனிட்டியே இருக்காது, கத்திட்டே இருப்பேன் ஜோரா. காட் ஹெல்ப் மீ, ஜீசஸ் ஹெல்ப் மீ அப்படின்ட்டு அவ்வளோ ஜோரா கத்திட்டு இருப்பேன். வீட்டில் ஃபீவர் வந்தாலோ கோல்டு வந்தாலோ எல்லாம் நீங்கள் இன்னும் இப்படி இருக்கே. நான் நெக்ஸ்ட் டே அகெயின் ஐ வில் கெட் அப், ஐ வில் கெட் ரெடி, ஐ கோ டு ஆஃபீஸ். பார்க்குறவங்க முன்னுதான் அம்மா உடம்பு சரியில்லை இருக்குது அப்படின்ட்டு அப்படி சொல்கிற மாதிரி ஐ வில் கெட் அப். நான் அன்றைக்கி ஃபுல் ப்ரே பண்ணிக்குவேன். ஐ வில் பி ஷவுட்டிங், ஐ வில் பி க்ரைங். இவங்களுக்கே தெரியும், மிட் நைட்டில் கூட ஏஞ்சிட்டு ஐ வில் பி க்ரைங். எனக்கு ஒரு வாட்டி ஃபீவர் வந்துச்சுன்னா
போடும்போது என் கையெல்லாம் வீங்கிடும். இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்கும்போது ஐ யூஸ் டு கோ டு ஆஃபீஸ். ஒரு கிட்டத்தட்ட 20-25,000 ஆகிடும். ஒரு வாட்டி ஃபீவர் வந்துச்சுன்னா 25,000 ஆகிடும். பட் நான் இஃப் ஃபீவர் வந்துச்சுன்னா நானே ஒரு $2 எடுத்து போட்டுக்குவேன். உட்காந்து ப்ரே பண்ணிக்குவேன். ஐ பி க்ரைங், ஐ பி ப்ரேயிங். 2-3 days ஐ பி ஆல்ரைட் ஆகிருக்கும். ஐ கெட் அப் வேலை செய்யறதுக்கு என்னால் நிறைய முடியாது. ஆஃபீஸ் போக வேலை, வீட்டில் வேலை செஞ்சேன்னா ஐ பிகம் சிக். அதனால தான் சம்மன் சப்போர்ட் நான் வச்சுருக்கேன். இவ இருக்கான். ஷீ வில் பி ஹெல்பிங் மீ இன் எவ்ரி வே பை சீயிங் ஹர் அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் ஷி ஹஸ் கம் அப். இன்னைக்கு வந்து அவளோட பர்த்டே. ப்ளீஸ் give all of your blessings to her. Also இந்த டெஸ்டிமனி வந்து எதுக்கு நான் சொல்ல முடியல. இப்போ கூட உட்காந்துட்டு ஐ வாஸ் திங்கிங் தீக்ஷு பர்த்டே இல்லையா, தீக்ஷு சரி நான் போய் சொல்லணுமா இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். நான் இது எப்போது 2011 சர்ச் ஓப்பன் பண்ணப்போ நான் சொல்ல வேண்டியது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். அப்போ கூட சொல்லலை. எவ்ரி டைம் அந்த போல யோசிச்சுட்டு இருக்க சொல்ல முடிய மாட்டேங்குது. எனக்கு மெயின்லி என்ன தோணுதுன்னா அங்கே நினச்சப்போ நான் வந்துட்டு இந்த சோறு வந்து வேணாம் அப்படின்னு தோணும். whenever I'm telling about my things, நான் என்ன சொல்லப்படுறது எவ்வளோ இருக்குது. நான் ஏதாவது அழுந்துருவேண்ணா உட்காந்து அதுதான் யோசிச்சுட்டு வந்துட்டு நான் வந்துருந்தேன். ஷீ நோஸ் தட் நான் யாராவது வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா என் கண்ணில் அப்படியே தண்ணி வந்துடும். Thank God I didn't cry. I shouldn't cry. I don't want to cry. Why should I cry? God is there with me and please thank you.